ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நம்பா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ தக் லைஃப் இந்த ஒரு படத்தில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ மூவி டீம்ஸ் இருந்து பார்த்தா ஒரு பயணமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, இந்த ஒரு படத்தில் பார்த்தா நிறைய ஸ்டார் காஸ்ட்டு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு பேன் இந்தியா மூவிக்கான ஸோ ஹைப் எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஸ்டார்ஸ் இந்த ஒரு படத்துக்குள்ளே பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தோன்னா இப்போ ஸோ ஒரு 2 மெம்பர் பார்த்தா புதுசாக ஆட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வச்சுங்களா. ஸோ தக் லைஃப் நம்ம மணிரத்னம் அவரோட டைரெக்ஷனில் ஸோ எந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இப்போ பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக பார்த்தா ஸோ இப்போ மூவி டீம் சைடுன்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ தக் லைஃப்பில் பார்த்தா 2 மெம்பர் ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்க. ஸோ அது அபிஷியலாக பார்த்தா ஆன்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வச்சுக்கலாம். ஸோ யாரு போக ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில் சேர்ந்த ஜோஜு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தவங்க. ஸோ அவங்களோட ரீசெண்டாக ஒரு தெலுங்கு மூவி கூட ஒன்று வந்திருக்கும். ஸோ ஆதிகேஷவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் பார்த்தா ஸோ இந்த ஒரு மூவியில் நடிக்க போகிறாங்க. ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு நியூஸ் பார்த்தா வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகைன் பார்த்தா அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கௌதம் கார்த்திக் இந்த ஒரு படத்தில் பார்த்தா ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுறாரு. ஸோ அது அபிஷியலாக பார்த்தோன்னா ஸோ இது ஒரு போஸ்ட்டோட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொருள் செலவில் எடுக்கிறாங்க. ஸோ எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் கமலோட ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது கேங்ஸ்டர் ஜானரா இல்லை எந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய டேஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஒரு படத்தில் இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம த்ரிஷா மேம் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. ஸோ அண்ட் பார்த்தா துல்கர் சல்மான் நடிக்கிறாரு. ஸோ துல்கர் சல்மான் மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறாங்க. ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்டான ரோல்ஸ் எல்லாம் பார்த்தா ப்ளே பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு பெரிய ஒரு பேன் இந்தியா லெவலுக்கான ஒரு ஹைப்பை கொண்டு வந்து தான் பார்த்தா ஸோ இந்த ஒரு மூவியை பண்ண போகிறாங்க. ஸோ அது கிளியராக தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மிச்சம் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ வேறு ஒரு கன்சல்ட் செஞ்சுப்போம். ஹேவியா நெக்ஸ்ட் டே.